நம்முடைய பிதாவாகிய தேவனிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் பெருகிறவரே. ஆமென். அதை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஏற்படுத்தி ஜெபம் செய்வோம். இந்த வருஷத்தின் 2026 ஆண்டுகளில் முதல் வாரம் ஜனவரி மாதத்தின் 4ஆம் நாள் ஆண்டுடைய சமூகத்திலே நாம் கூறியிருக்கிறோம். காக்கும் கரங்கள் உண்டதற்கு காத்திடுவான் கிருபையாலே என்ற ஒரே ஒரு கவியை பாடி ஆண்டுடைய பிரசனத்தை நாம் உணர்ந்து அவருடைய வார்த்தைகளை நாம் கேட்க ஆயத்தப்படுவோம். காக்கும் கரங்கள் உண்டதற்கு காத்திடுவான் கிருபையாலே. அன்பு நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த புதிய வருஷத்தில் முதல் நாள் எங்களை ஆசீர்வதித்து நீ என்னை நோக்கி கூப்பிடு, அப்போது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாதும் எனக்கு எட்டாதுமான பெரிய காரியங்களை அறிவித்தேன் என்று சொன்ன கர்த்தர் எங்களோடு கடந்த 3 நாட்கள் இருந்து எங்களை வழிநடத்தினே எனக்கு நன்றி. இப்போதும் இந்த 4ஆம் நாளில் உங்களுடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளின் பிரசங்க பகுதியாய் நமக்கு பெரியவர்கள் வகுத்திருப்பது பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் வசனங்கள் 28 முதல் 31. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 28 முதல் 31 வரை உள்ள வசனங்களை எல்லாருமே எடுத்து இணைந்து நாம் வாசிக்கலாம். ஆத்துமாவை கொல்ல சரீரத்தை மாத்திரம் கொள்வதற்கு நீங்கள் பயன்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நலன்களை கழிக்க நல்லவருக்கே பயன்படுங்கள். ஒரு காசுக்கு 2 நற்காரியங்களை கேட்கிறார்கள் அல்லவா? ஆயினும் உங்கள் எல்லாரும் செல்ல வேண்டாமல் அவைகளை உண்டாயிலும் கரைகளை விடாது. ஆனால் அழைக்கிறார்கள் அநேக நற்காரியங்களை ஆகியும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? 2026ஆம் ஆண்டு 3 நாட்கள் கடந்து வர ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார். நாம் இந்த ஆலயத்திலே 4ஆம் தேதி கூடியிருக்கின்றோம். புதியாண்டுடைய துவக்கம் பலருக்கு பல அனுபவங்களை கொடுத்தது. ஒரு சிலர் கடற்கரையிலே கூடி அந்த புத்தாண்டை வரவேற்றார்கள். ஒரு சிலர் விடுதிகளிலே கூடி ஆடல் பாடலோடு அந்த புத்தாண்டை வரவேற்றார்கள். இன்னும் ஒரு சிலர் சாலைகளிலே கூடி அந்த புத்தாண்டை வரவேற்றார்கள். இப்படி பல காரியங்கள் அனுபவங்கள் உலகத்தில் உண்டு. ஆனால் உங்களையும் என்னையும் ஆண்டவர்
அவருடைய பிரசன்னத்திலே அமர்ந்து அந்த புத்தாண்டை வரவேற்கும்படியாக கிருபை தந்தார். அது ஆண்டவருடைய கிருபை, அவர் ஆசீர்வாதம் நம்மோடு இருப்பதற்காய் நம்மை அவர் தெரிந்து கொண்டார். நாம் அல்ல, அவர் நம்மை தெரிந்து கொண்டு இடத்துல அமரச் செய்து கர்த்தருடைய வார்த்தை அடிப்படையில அவரை துதித்து 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 ஒரு புதிய ஆண்டுகள் பிரவேசிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த புதிய ஆண்டினுடைய இந்த முதல் வாரம் இதற்குரிய மையப்பொருள் என்னன்னா, இயேசு கிறிஸ்து குழந்தையை காக்கும் தேவன் நம்மையும் காப்பார். இயேசு கிறிஸ்துவாகிய குழந்தையை காக்கும் தேவன் நம்மையும் காப்பார். இன்னைக்கு பரிவாக்கியத்தில் நாம பாடினோம் 2 வசனங்கள் அதில் உள்ளடங்கியிருந்தது. ஒன்று ஏசாயா 11:1, ஈசாய் என்னும் அடிமரத்தில் துளி தோன்றும். அங்கு எல்லா நிலைகளிலும் நாம் சிந்தித்த வசனம் தான். நம்முடைய 24ஆம் தேதி மாலையில ஈசாய் என்னும் அடிமரம் ஒன்றுமில்லாமல் யூதா அழிக்கப்பட்டது, ஆனாலும் அதிலிருந்து துளி தோன்றும். தாவீதின் வம்சத்திலே இயேசு கிறிஸ்து தோன்றுவார் என்பதை உறுதிப்படுத்துகிற ஒரு வசனம். அதே போல சங்கீதம் 97:10 வாசிப்போம். சங்கீதம் 97:10. காப்பாற்றுகிறார், அவர் காக்கிறார், காக்கும் கரங்கள் அவருடைய கரங்கள் என்று சொல்லி நாம் உணர்ந்து கொள்கிறோம். ஆகவே இன்றைக்கு 2026ஆம் ஆண்டு ஜனவரி 4ஆம் தேதி ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற உண்மைகள் என்ன சிந்தித்து நாம் வாசித்த வசனத்தின் அடிப்படையில் நாம் ஒரு சில காரியத்தை நினைவுபடுத்திக் கொள்வோம். முதலாவது இங்கு சொல்லப்பட்ட காரியம், யாருக்கு பயப்பட வேண்டாம். யாருக்கு நாம் பயப்பட வேண்டாம்? நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நீதிமொழிகள் 29:25. மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். அப்படி என்றால் மனுஷனுக்கு நம்ம பயந்து நம்முடைய சரீரத்தினுடைய உறுப்புகள் பாதிக்கப்படுகிற நிலைக்கு நாம் தள்ளப்படுகிறோம். மனுஷனுக்கு பயப்பட வேண்டிய தேவையில்லை, கர்த்தருக்கு பயப்பட வேண்டும் என்பதை அந்த வசனம் உணர்த்தி காட்டுகிறது. யோவான் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசித்தால், யோவான் 7:13, இயேசு கிறிஸ்து யார்? இயேசு கிறிஸ்து செய்கிற அற்புதம் என்ன? இயேசு கிறிஸ்துவின் வல்லமை இருக்கிறதை உணர்ந்தவர்கள் யூதருக்கு பயந்து, மனுஷனாகிய யூதர்களுக்கு பயந்து இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசக்கூட பயந்தார்கள். அவர் சொல்லக்கூட தயங்கினார்கள். இந்த உலகத்துல நமக்கு ஒரு ஆதாயம் கிடைக்கணும்னா மனுஷனுக்கு பயப்படணும். இந்த உலக வாழ்க்கையில நமக்கு ஏதாவது உலக பிரகாரமா நன்மை கிடைக்கணும்னா மனுஷனுக்கு பயப்படணும். கர்த்தருக்கு பயப்பட்டால் அதெல்லாம் நிச்சயமாய் கிடைக்கும்னு நாம நம்பாம மனுஷனுக்கு பயப்படுறோம். இன்னும் ஒரு சிலர் இருக்கிறாங்க, இந்த உலகத்துல செஞ்ச தப்பா மறைக்கிறதுக்கு மனுஷனுக்கு பயப்படணும். ஏன்னா அந்த தவறு அந்த மனிதனுக்கு தெரிந்திருக்கிறது. அந்த மனிதனை மாற்றி விடுவார், அகப்பட்டுக் கொள்வேன், அதற்காக நான் மனுஷனுக்கு பயப்பட நான் இருக்கிறேன். இந்த உலக பிரகாரமா இதுதான் கர்த்தருக்கு பயப்படாம மனுஷனுக்கு பயப்படுகிற நிலை. யோவான் 12ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். யோவான் 12ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். அதிகாரிகள் எல்லாம் பரிசேயருக்கு வேதபாரர்களுக்கு கட்டுப்பட்டவர்களாக இருந்தாங்க, விசுவாசம் வைத்தாங்க, இயேசு கிறிஸ்துவை பற்றி உணர்ந்தாங்க. ஆனாலும் அவர்கள் அறிக்கை செய்ய பயந்தார்கள் பரிசேயர்களுக்கு. ஏன்னா அவங்க பறி போயிடும் என்பதற்காக அவர்கள் பயந்தார்கள். கலாத்தியர்ல 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கலாத்தியர் 2:12.
அங்க இருக்கிறது என்னன்னா, கொஞ்சம் நம்ம அந்த இடத்துல போய் மாசு பார்த்தோம்னா பவுல் அங்க இல்லை. அப்போ அங்க மற்ற புறஜாதியர்களோட பேரு உறவு உண்டு மகிழ்ந்திருக்கின்றார். ஆனா அந்த பவுல் மற்ற மக்களோடு கூட யூதரோட வந்த போது இவன் தயங்குகிறான் புற இனத்தோடு கூட தன்னை இணைத்துக் கொள்ள. காரணம் என்னன்னா, விருத்த சேதனம் உள்ளவர்கள் யூதர்கள், புற இன மக்கள் விருத்த சேதனம் இல்லாதவர்கள். அந்த ஒரு பாகுபாடு இருந்த சூழல். வெட்ட வேஷம் போடக்கூடாது. வராததுக்கு முன்னே எல்லாரோட ஐக்கியமா இருக்கிறான். வந்த பிறகு இவன் தன்னை பயந்து அதை தவிர்த்து விடுகிறான் என்று அந்த வசனத்தை நம்ம பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, யூதனிடமில்லை, கிரேக்கனிடமில்லை, அடிமையிடமில்லை, சுயாதீனமில்லை, ஆணிடமில்லை, பெண்ணிடமில்லை, எல்லா கிறிஸ்துவுக்குள் ஒன்றாய் இருக்கிறோம். ஆண்டவர் அதெல்லாம் போதித்தார். ஆனால் இங்கு அதை வேறுபடுத்தி காண்பிக்கின்ற ஒரு நிலைப்பதனால மனுஷனுக்கு பயந்து கர்த்தருக்கு பயப்படாமல் இருக்கிற நிலை அங்கு எடுத்தாளப்படுகிறது. சங்கீதங்கள் 78ஆம் சங்கீதம் 9-10 வசனங்கள். சங்கீதம் 78:9-10 வசனங்கள். கட்டளைப்படி நடக்காதனால அவங்க முதுகு காட்டி போனார்கள், வீழ்ந்து போனார்கள். மனுஷனுக்கு அவங்க தன்னுடைய பயத்தை கொடுத்ததுனால வீழ்ந்து போனார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த வருஷம் 2026ஆம் வருஷத்துல நாம் கூடியிருக்கிறோம். முதல் வாரத்துல ஜனவரி 4ஆம் நாளில் நாம் யாருக்கு பயப்படக்கூடாது, மனுஷனுக்கு பயப்படக்கூடாது. நம்மகிட்ட தப்பு இல்லைன்னா எந்த மனுஷனுக்கு நம்ம பயப்பட தேவையே கிடையாது. தைரியமா முன்னாடி நிற்கலாம். நம்ம எந்த நிலையிலும் கர்த்தருக்கு விரோதமா கர்த்தருடைய வசனத்துக்கு புறமா நடக்கலைன்னா நமக்கு அந்த கட்ஸ் இருக்கும். தைரியமா நிற்க முடியும். யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல. அந்த தைரியம் உங்களுக்கும் எனக்கும் தேவைன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், நம்மை பரிசுத்தமா காத்துக்கொள்ளணும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம நிற்கணும். அப்போ யாருக்கும் இந்த உலகத்துல மனுஷனுக்கு பயப்பட வேண்டியது தேவையே இல்லை. மனுஷனுக்கு மரியாதை கொடுக்கணும், பெரியவங்களை கனம் பண்ணணும், உண்மை. ஆனால் பயந்து ஒழிந்து கொண்டிருக்க தேவையில்லை. காரணம், ஆண்டவருக்கு நாம் பயப்பட்டோம்னா மனுஷனுக்கு பயப்பட தேவையில்லை. இரண்டாவதாக, யாருக்கு நாம் பயப்பட வேண்டும்? அப்படி யாரெல்லாம் அப்படி செயல்பட்டாங்க? முதல்ல மனுஷனுக்கு பயப்பட வேண்டாம். இரண்டாவதாக, கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அவருக்கு நாம் எல்லா நிலையும் அர்ப்பணித்து அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தால் நாம் எல்லா நிலையிலும் ஆசீர்வதிக்கப்படுவோம் என்பது சந்தேகமே கிடையாது. கர்த்தருக்கு பயப்படுவதுதான் அவசியம், மனுஷனுக்கு பயப்படக்கூடாது. அதுதான் நம்ம நீதிமொழிகள் 21-25 வாசித்தோம். அந்த மறுபடியும் வாசிங்க. உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். கர்த்தருக்கு பயந்து அவரை நம்பினவன் உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். அதுதான் நாமும் இந்த உலகத்திலே செயல்படுத்த வேண்டியது. ஆத்துமாவையும் சரீரத்தையும் பாதுகாக்கிறவரும் அவர்தான். ஆத்துமாவையும் சரீரத்தையும் அழிவுக்கு ஒப்புக் கொடுக்கிறதும் அவர்தான். அவருக்கே நாம் பயப்பட வேண்டும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. யாத்திராகமம் முதல் அதிகாரம் 16-17 வசனங்கள். யாத்திராகமம் 1:16-17. உயிரோடே காப்பாற்றினார்கள். ராஜா கொடுத்த கட்டளை மீறினா என்ன ஆகும்னு தெரியும். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, அந்த ஆண் பிள்ளைகள் எல்லாம் தப்ப விட்டுட்டு அந்த எபிரேய பெண்கள் பலசாலிகள், நாங்க போறதுக்கு முன்பதாகவே அவர்கள் பிரசவித்து விடுகிறார்கள் என்று ராஜா சொல்லியிருக்காங்க. ஆகவே ராஜாவுக்கு பயப்படல, தேவனுக்கு மட்டும்தான் அந்த நர்சஸ் எல்லாம் பயந்தார்கள் என்று நாம் வாசிக்கின்றோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு பயப்பட பயம் இந்த விதமாய் இருக்கணும் சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். ஆகாப் அரசன்
கொடுங்கோல் அரசன் எலியா தீர்க்கதரிசி கர்த்தரால் அனுப்பப்பட்டவர் போய் சொல்றாரு. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்துல இப்ப வாசிக்க வேண்டாம், மழை பெய்யாது இருக்கும். 18ஆம் அதிகாரத்துல மறுபடியும் போய் நீ ஆகாப் உன்னை காண்பின்னு சொல்லி பிதா சொல்றாரு. பயப்படல, நேரா போனா அங்கு போனது நிமித்தம் அங்கு ஆண்டவர் பிதாவானவர் மழையை கட்டளையிட்டார். 3 வருஷம் மழை இல்லை. தைரியமா போய் முன்பாக நின்று எலியா தீர்க்கதரிசி பிதாவுக்கு பயம் தான், மனுஷனுக்கு பயப்படல. எல்லா நிலைகளிலும் ஆகாப் அரசனாலே துன்புறுத்தப்பட கொலை செய்யப்பட எசபேலின் ஆலோசனை கேட்டு ஆகாப் அரசன் செயல்பட்டதுனால எல்லா நிலைகளிலும் அவனுக்கு பயந்த நெருக்கம் இருந்தாலும் அவன் தேவனுக்கு பயந்த மனிதனாய் தீர்க்கதரிசியாய் செயல்பட்டான் என்பதை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். நாத்தான் தீர்க்கதரிசி தாவீது அரசனாய் இருக்கிறான், போய் சொல்றார் தப்பு. ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை சொல்லி இந்த ராஜா ரொம்ப கோபப்படுறான். அப்படி செஞ்சவன் உடனே கொலை செய்யப்படணும்னு சொல்றான். ஒரு அமைதியா சொல்றாரு, நீ அந்த மனிதன் ராஜாவுக்கு முன்பதாக நீதான் அந்த தப்பு செஞ்சவன், நீயே அந்த மனிதன். தைரியமாய் நான் தான் தீர்க்கதரிசி தாவீது ராஜாவா இருக்கிற நிலையில அவன் அந்த அரண்மனையில இருக்கிற சபையில அறையில் இருக்கிற சபையில தைரியமா சொல்லுகிறான். கர்த்தருக்கு அவன் பயந்ததினால மனுஷனுக்கு பயப்படாம அவன் சொன்னான். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 17:32 வாசிப்போம். 1 சாமுவேல் 17:32. சின்ன பையன் கோலியாத் 6 அடிக்கு மேல இருக்கிறான். போர் கருவிகள் அவனுக்கு இருக்குது, கவசம் போட்டு இருக்கிறான். பார்த்தாலே பயம் எல்லாருக்கும் பின்வாங்குறாங்க. சவுலுடைய படையில் இருக்கிற யாரும் முன்வரல போருக்கு. அப்ப சின்ன பையன் தாவீது, நான் போறேன். பயந்தது கர்த்தருக்கு. மனுஷனை பார்க்கிற ஒரு கோலியாத்தை பார்த்து தாவீது பயப்படல. இன்றைக்கும் பல கோலியாத் நம்ம முன்பாக இருந்தா அந்த கோலியாத்தை குறித்து நாம பயப்பட வேண்டாம். காரணம் என்ன? அவனோடு இருக்கிறதை காட்டி நம்மோடு இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறார், இம்மானுவேலராக இருக்கிறார், நமக்குள் வசிக்கிறவராக இருக்கிறார், நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆகவே மனுஷனுக்கு பயப்பட தேவையில்லை, கர்த்தருக்கு மாத்திரமே நம்ம பயப்படணும். கர்த்தருக்கு மாத்திரம் பயப்பட்டால் எந்த தீமையும் நம்ம செய்ய மாட்டோம். அப்படி தீமை செய்யாம யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே நமக்கு கிடையாது. அதெல்லாம் ஆண்டவர் சொல்லுகிற காரியம். கர்த்தருக்கு மாத்திரம் நம்ம பயப்பட வேண்டும். தானியேல் 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள் தெரிந்த வசனம். தானியேல் 3:16-17. நீங்களாக்கி விடுவிப்பார். உமக்கு உத்தரவு சொல்ல அவசியம் இல்லை. யார்கிட்ட சொல்றான்? ராஜா கிட்ட. அப்படி சொன்னா தலையே போயிடும். ஆனாலும் தைரியமாய் கர்த்தருக்கு பயப்படுற மனிதன் தானியேல் அந்த ராஜா கையெழுத்திட்டு யாரையும் வணங்கக்கூடாது, என்னதான் வணங்கணும்னு சொன்ன பிறகும் வழக்கம் போல் அவன் இஸ்ரவேலை நோக்கி பார்த்து தினமும் அவன் ஜெபித்தான் என்று 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நாம வாசிக்க முடியும். கர்த்தருக்கு பயப்படுற பயம் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு இருந்தது. கர்த்தருக்கு பயப்படுற பயம் தானியேலுக்கு இருந்துச்சு. அதனால தான் தைரியமா அவங்க நின்னாங்க. ஏசாயா 51ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஏசாயா 51:12. உண்டாக்கின கர்த்தர், சுவாசத்தை கொடுத்த கர்த்தர், உணவை ஆசீர்வதித்து கொடுக்கிற கர்த்தர், தேவையை சந்திக்கிற கர்த்தர், தினமும் நம்மோடு வருகிற கர்த்தர். மோசே எல்லாம் சொல்றாரு, என்னோட நீங்க வரலன்னா நீங்க அனுப்பாதீங்க. அந்த கர்த்தரை மறந்து மனுஷனுக்கு பயப்படுறோம்னா அது எந்த அளவுக்கு மிகவும் கீழ்த்தரமான ஒரு காரியம் என்பதை இந்த தீர்க்கதரிசி நமக்கு சுட்டி காட்டுகிறார். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தருக்கு மாத்திரம்தான் நாம பயப்படணும் என்பதை உணர்ச்சி காட்டுகின்றார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 1 பேதுரு 2:17. எல்லாரையும் கனம் பண்ணுங்க.
ராஜாவை கனம் பண்ணுங்க, மரியாதை செலுத்துங்க, ஆனா கர்த்தருக்கு மட்டும்தான் பயப்படணும். அதுதான் வேதத்தின் அடிப்படை. மனுஷனுக்கு பயப்பட முடியாது, கூடாது, இயலாத ஒரு காரியம் என்பதை நாம் தெளிவுபடுத்திக் கொள்ள இந்த 2026ஆம் ஆண்டுல உங்களையும் என்னையும் ஆண்டவர் அழைக்கிறவராக இருக்கிறார். உபாகமத்தில் முதல் அதிகாரம் 17ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. உபாகமம் 1:17. நியாய தீர்ப்பு பண்றவர் அவர்தான். இயேசு கிறிஸ்து தான் நியாயம் தீர்க்கிறவர். அவருக்கு மட்டும்தான் நம்ம பயப்படணும். மனுஷனுக்கு எந்த நிலையிலும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதை வசனத்தின் அடிப்படையில் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் இந்த ஆண்டித்துவத்தை கற்றுக் கொடுக்கிறார். யாருக்கு பயப்பட வேண்டாம், யாருக்கு பயப்படணும், ஏன் என்பதை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். காரணம் என்ன? கர்த்தருக்கு பயப்பட்டால் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். கர்த்தருடைய நிறைவை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பிதாவினுடைய சித்தம் இல்லாம நம்ம யாரும் ஒன்றும் எந்த காலத்திலும் எந்த நிலையிலும் செய்ய முடியாது. நம்முடைய தலையிலுக்கு ஒரு முடி கூட கர்த்தருடைய சித்தம் இல்லாம கீழே விழாது. யோபு அவனுடைய பக்தர் சாத்தான் யோபுவை சோதிக்க பிதாவிடத்தில் போய் அனுமதி கேட்கிறான். அவன் உயிருக்கு எந்த சேதமும் ஏற்படக்கூடாது, மற்ற எல்லா காரியத்திலும் நீ அவனை சேதப்படுத்தலாம் என்று அனுமதி கொடுக்கப்படுகிறது. எல்லாவற்றையும் யோபு இழந்து போகிறான். சரீரத்திலே புண்கள், நாற்றம் எடுக்கிறது, எல்லாரும் இருக்கிறாங்க. பிள்ளைகள் மறித்து போனார்கள், ஆடு மாடுகள், உடமைகள் எல்லாம் அவனுக்கு போனது. கடைசி வரைக்கும் அவன் உயிரோடு கர்த்தராலே காக்கப்பட்டார். காரணம், அது ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது. நம்முடைய ஜீவன் அதை காக்கிறவராக இருக்கிறார். ஆகவே எந்த ஒரு உலகத்தில் இருக்கிற மக்களாலும் நம்மை ஆண்டுடைய அனுமதி இல்லாமல் சேதப்படுத்த முடியாது என்பதை நாம் நிச்சயமாய் அறிந்து கொள்ள வேண்டும். ஆசீர்வதிக்கப்பட்டு எந்த விலையினமா இல்லாதவங்களுக்கும் ஆண்டுடைய கிருபை இருக்கிறது. விலையினமா இருக்கிற மக்களுக்கும் ஆண்டுடைய கிருபை இருக்கிறது. கிருபை மாறவே மாறாது. அந்த விலையினத்தின் மத்தியிலும் அவங்க ஜீவனோடு இருக்கிறாங்க. எல்லாவற்றையும் செய்ய முடிகிறது அவங்களால, ஒரு சில காரியங்களை தவிர. ஆண்டுடைய கிருபை இருப்பதனாலதான் நல்லா இருக்கிறவங்க தான் ஆண்டுடைய கிருபை பெற்றவங்க. விலையினமா இருக்கிறவங்க, கிருபை இல்லாதவங்க, சபிக்கப்பட்டவங்க நாம நினைக்க முடியாது. ஆண்டவர் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறார். அந்தந்த நிலைகளில ஆண்டவர் பலப்படுத்தி வருகிறார் என்பதை நாம் சாட்சியாய் அநேக நேரங்களில் கேட்டிருக்கிறோம். ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவருக்கு நாம பயப்படுகிற போது அவர் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிக்கின்றார். பயப்படாதே, பயப்படாதே இந்த வார்த்தை பல முறை வேதாகமத்தில் நாம் வாசிக்கின்றோம். கர்த்தர் நம்மோடு கூட நம்மை பார்க்கிறார். சங்கீதங்கள் புத்தகத்தில் 84ஆம் சங்கீதம் 3வது வசனம் 84:3. ஆண்டவர் சின்ன குடியை பாதுகாக்கிறார். மலை முகடுகளில் பயங்கரமான காற்றடித்த சூழலிலும் கூட அது ஒரு சின்ன ஒரு கேப்ல போய் அமர்ந்து கொள்ளும். அப்போ எவ்வளவு காற்று அடித்தாலும் அது உள்ள இருந்து அழகா பார்த்து கொண்டிருக்கும். இந்த சின்ன ஒரு பதவியில் ஆண்டவர் காக்கிறவராக இருக்கிறார். படைப்பின் மகுடமாய் படைக்கப்பட்டு சுவாச காற்றை நமக்கு கொடுத்து அனுதினமும் நம்மை வழிநடத்துகிற ஆண்டவர் நம்மை காப்பாமல் இருப்பாரா? நம்மை நிச்சயமாய் அவர் பாதுகாக்கிறவராக இருக்கிறார் என்று வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்கிறது. ஆதியாகமம் 26:24. நான் உன்னோடு கூட இருப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னுடைய சந்ததியை பெருக பண்ணுவேன். எல்லா காரியத்திலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அதிகம். சிரியா ராஜா
வரவேற்று வரான். பயந்து எல்லாரும் நின்று கொண்டு சொல்லுற இந்த வசனம் அதை தேற்றுகிறது. யோசாபாத்தும் அதான் சொல்றான், கர்த்தரை நம்புங்க. 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், கர்த்தரை நம்புங்கள், உங்கள் எல்லா காரியத்தையும் விடுவிப்பார். ஏராளமான பேர் இருக்காங்க, எங்களால் என்ன செய்ய முடியும், உங்களை நோக்கி நாங்க பார்க்கிறோம் சொல்லி அந்த மக்கள் பார்க்கிறாங்க. அப்பதான் யோசபாத் கூறினார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள், உங்களுக்காய் கர்த்தர் யுத்தம் செய்வார், ஜெயம் கொடுப்பார் என்று யோசபாத் நம்ம அறிக்கை செய்யறதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த 26ஆம் வருஷம் பல நேரங்கள், பல நிலைகள், எதிர்பார்ப்பு, பயம், எப்படி நடக்கும், என்ன நடக்கும், என்ன சூழல், நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கை, நம்முடைய பணியிடம், அநேக காரியங்கள் நம்முடைய மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். ஆனாலும் எல்லாவற்றுக்கும் நாம் ஆண்டவரை நோக்கி பார்த்து அவருக்கு பயந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்மை அர்ப்பணித்தார், எல்லாவற்றிற்கும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை வழி உண்டாக்குவார். உன் வழி கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நாம் நம் வழியை நாம் பார்க்க முடியாது, அவர் வாய்க்க பண்ணுவார். உன் வழியெல்லாம் அவரை நிறுத்திக்கொள். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் நானும் தகுதிப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். 2026ஆம் ஆண்டின் முதல் மணித்துளியில் நாம் சிரித்த வசனம், நீ என்னை நோக்கி கூப்பிடு, அப்போது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாது உன்னை கெட்டாதமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் ஆண்டவர் சொன்னார். அது வாராது. நாம் எவ்வளவு வாங்கல கர்த்தருடைய மது உத்தரவுக்கு காத்திருப்போம். கர்த்தர் நமக்கு எட்டாத காரியத்தை செய்வார் என்று நம்புவோம். அவரை நோக்கி நாம் கூப்பிடுவோம். அதான் அங்க இருக்கக்கூடிய கண்டிஷன். அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் நமக்கு மறு உத்தரவு கொடுத்து அறியாதும் எட்டாதமான பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்வார். ஆகவே நாம் மனுஷனுக்கு பயப்பட வேண்டாம், கர்த்தருக்கு மட்டும் பயப்படுவோம். அப்பதான் ஆண்டவர் நம்மை காப்பார், நம்மை வழிநடத்துவார், நம்மை பாதுகாப்பார், நம்மை ஆசீர்வதிப்பார். சந்ததி சந்ததியாய் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்மை அர்ப்பணித்து இந்த நாள் முதல் கொண்டு ஆண்டவருக்காய் அர்ப்பணிக்கின்றவர்களாய், ஆண்டவர் வசனத்துக்கு நடுங்குகிற மக்களாய், ஆண்டவர் வசனத்தை வாசித்து தியானிக்கிற மக்களாய், அந்த வசனத்தை மக்களுக்கு எடுத்து சொல்கிற மக்களாய் நாம் வாழ்வோம். கர்த்தர் நம்மொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதித்து சாட்சியாக நிறுத்துவாராக. ஆமென்.